இரும்பு என்று கூறும் பொழுது குறிப்பாக இரும்பை அவர்கள் வேளாண்மைக்காக பயன்படுத்தி இருக்க வேண்டும். வேளாண்மைக்காகவும் வேட்டையாடுவதற்காகவும் போருக்காகவும் பயன்படுத்தி இருக்க வேண்டும். இரும்பு வந்தது என்றால் இரும்பு வெறுமனே வரவில்லை, அந்த இரும்பு வருவதற்கான ஒரு சமுதாய சூழல் உருவாகி இருக்க வேண்டும். இரும்பின் பயன் என்பது அதனுடைய சூழலில் தான் முழுமையாக பயன்படுத்தப்படும். அதற்கு முன்பு வாழ்ந்த மக்கள் இந்த பகுதிகளில் கற்கருவிகளை மட்டுமே பயன்படுத்தி வந்தார்கள். கற்கருவிகளை மட்டுமே பயன்படுத்திய மக்கள் உணவு சேகரிப்பவர்களாக இருந்தார்களே ஒழிய உணவு உற்பத்தி செய்பவர்களாக இல்லை. எனவே உணவு உற்பத்தி செய்வதற்கு இந்த இரும்பு ஒரு முக்கியமான கருவியாக இருந்திருக்கிறது. நிலத்தை உழுவதற்கும் பலவிதமான பொருட்களை செய்வதற்கும் ஒரு மூல காரணமாக இருந்துள்ளது. அது மட்டுமல்லாமல் போரிடும் சமூகங்களுக்கு அந்த இரும்பு கருவியானது ஒரு வீர யுக வரலாற்றுடன் தொடர்புடையது ஆகும். எனவே இந்த இரும்பு என்பது அந்த வீர யுகத்தோடு தொடர்புடையதால் குழிச்சண்டையும் வந்திருக்கின்றது. குறிப்பாக நிலத்தின் ஆடு மாடுகளின் மீதான சண்டை என்று பலவிதமான சண்டைகள் போர்கள் ஏற்படக்கூடிய நிலையில் இந்த இரும்பு கருவியானது முக்கியமாக பயன்பட்டு இருக்கின்றது என்பதை நாம் கருதலாம். அவர்கள் மரத்தை வெட்டுவதற்கும், அதாவது காடு கொன்று நாடாக்கி என்று பிற்கால சங்க இலக்கிய குறிப்புகள் கூறுகின்றன. இந்த காட்டை அழித்து வேளாண்மை செய்வதற்கும் நிலத்தை திருத்துவதற்கும் இந்த இரும்பு என்பது ஒரு முக்கியமான கருவியாக இருந்திருக்கிறது.